ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோவான் 14 அதிகாரம் 27 ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல தேவன் மாத்திரமே சமாதானத்தை நமக்கு கொடுக்க முடியும். சமாதானத்தை கடையில் விலைக்கு வாங்க முடியாது. எந்த மனிதர்கள் கொடுக்கிற சமாதானமும் நிரந்தரமான சமாதானமாய் இருக்க முடியாது. எனவே ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், ஆனால் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். அந்த சமாதானத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Dear children of God, the word of God promises that our Lord Jesus Christ leaves his peace in the world so that we can enjoy the peace of God, the divine peace of Jesus Christ in our life. No one else can give us the peace because Jesus is the one who came into this world to give peace to the people. That is why his name is Prince of Peace. So we need to cling on to the promises of our Lord Jesus Christ and follow him so that we will have the peace that passeth all understanding in our life. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கென்று வைத்து போன அந்த சமாதானத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர் சொன்னபடி செய்தால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். We have to make known all our problems to God in our prayers. You should not be anxious about anything, believing that the Lord will give you the peace. It is not the peace that the world can give, which is not permanent. So believe in the Lord Jesus Christ. When we read in the book of John's Gospel chapter 20, our Lord Jesus Christ appeared to the disciples on the eve of the resurrection day and told them, "Peace be with you." Even after his resurrection, he came to give peace to his disciples. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு சமாதானத்தை தருவார். அவரை நம்புவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, சமாதானத்தின் தேவனே, சாத்தானை எங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவேன் என்று சொன்னீரே. உடைய வார்த்தையின்படியே சமாதானத்தை குலைக்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளை எங்கள் கால்களின் கீழே நாங்கள் நசுக்கி போடுகிறோம். நாங்கள் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். உடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.